श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யோ மாமஜம் அநாதிம் ச வேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபை பிரமுச்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 3வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னது, யாராலும் என்னை அறிந்து கொள்ள முடியாது அர்ஜுனா என்று சொன்னார். யாருக்குமே புரியாத ஒரு புதிராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவர்களுக்கும் சரி, தானவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் சரி, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் சரி, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, சின்ன சின்ன எறும்பு, பூச்சி, புழு, இது எதற்குமே என்னை பற்றி உண்மை தெரியாது அர்ஜுனா என்று சொன்னார் அவர். இப்படி போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் இருந்தாலும் என்னை பற்றி இத்தனை விஷயம் தெரிந்து கொண்டால், இவ்வளவு விஷயத்தை தெரிந்து கொண்டால் மட்டும் அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப அனந்தமாக, அதாவது முடிவே இல்லாமல் ஞானம் இருக்குது, அவரை பற்றிய ஞானம். அதனால் அத்தனை சரித்திரங்கள், அத்தனை குணங்கள், அத்தனை விதமான ஸ்வரூபங்கள் அவருக்கு இருக்குது. அப்படி அவருக்கு எண்ணில் அடங்காத ஸ்வரூபங்கள், எண்ணில் அடங்காத புகழ் இருக்கும்போது அதில் ஒரு சின்ன பகுதியை புரிந்து கொண்டால் மட்டுமே போதும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் என்றால், அவரே கிருஷ்ணரே அதை சொல்கிறார் என்றால் அதை ஒத்துக்கொண்டு அதை நம்ம புரிந்து கொள்ள ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அப்படி சொல்லும்போது நம்ம கிருஷ்ணர் சொல்கிற விஷயம், நான் பிறப்பற்றவன், நான் அனாதியாக இருப்பவன், துவக்கமற்றவனாக இருப்பவன், அனந்தமாக இருப்பவன், எண்ணில் அடங்காதவனாக இருப்பவன், அதே சமயத்தில் சர்வலோக மகேஸ்வரன், அதாவது அனைத்து லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவன், அனைத்தையும் கட்டுப்படுத்தி அடக்கி ஆளும் இறைவனாக இருப்பவன். அப்படி என்னை யார், இந்த தத்துவங்களெல்லாம் என்னை யார் புரிந்து கொள்கிறாரோ, அப்படி என்னுடைய இந்த குணங்களை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களே என்னை உணர்ந்து கொள்கிறார்கள், அதனால் மோட்சம் பெறுகிறார்கள் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அதனால் அவருடைய குணங்கள் இவ்வளவுதானா? வெறும் அனந்தமானவர், அனாதியானவர், பிறப்பில்லாதவர், சர்வலோக மகேஸ்வரன், இவ்வளவுதான் அவருடைய குணங்களா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. போன ஸ்லோகத்திலே அவர் சொல்லிட்டார், என்னுடைய குணங்களும் என்னுடைய புகழும் அது எண்ணிலடங்காமல் இருக்கிறது, அது ஒரு கடலை போல இருக்கிறது, பறந்து விரிந்து இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கோ அறிந்து கொள்வதற்கோ சாதாரண மனித புத்தியோ தேவ புத்தியோ அசுர புத்தியோ தேவைப்படாது, அது உபயோகப்படாது. இருந்தாலும் அந்த பகவான் அவரே நினைத்தால், அவரே கருணை கொண்டு அவரை பற்றி சொல்ல நினைத்தால், அவர் சொல்கிற அந்த விஷயமாக இருப்பது, இவ்வளவு விஷயத்தை புரிந்து கொண்டாலே போதும் என்னை அடைவதற்கு என்று சொல்லி, அவர்தான் பிறப்பற்றவராக இருக்கிறார், அனந்தமாக இருக்கிறார், எல்லை இல்லாதவராக, எல்லையற்றவராக இருக்கிறார், சர்வலோக மகேஸ்வரனாக, அனைத்து லோகங்களையும் ஈஸ்வரனாக இருக்கிறார், அனைத்தையும் அடக்கி ஆளும் அந்த ஒரு படைக்கும் காக்கும் அழிக்கும் தெய்வமாக அவரே இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டாலே மோட்சம் பெறலாம், அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று முக்தியை அடையலாம் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனால் முக்தி பெறுவதற்கான அந்த ஒரு வழிகள் என்னென்ன என்று தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த ஒரு வழியை கொடுக்குறார் நம்ம கிருஷ்ணர் என்றால் இதை பரிபூர்ணமாக நம்ம பின்பற்றினால் மட்டுமே போதும். இந்த ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது, பரிபூர்ணமாக பின்பற்றுவது என்றால் நம்ம எல்லா நேரத்திலும் அந்த இறைவன் இருக்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு நம்பிக்கை நம்ம மனதுக்குள்ளே இருக்கணும். நம்ம வெறுமனே ஒரு பூஜை பண்ணும்போதோ இல்லை அவர் வழிபடும் போது மட்டும் சத்துவகுணத்தோடு அவர் இருக்கிறார் என்று உணர்ந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்றால் அவரை நினைக்காமல் நானே இதில் தப்பிப்பேன் என்ற அகங்காரம் வந்து விட்டது என்றால் நாம் செய்த அனைத்து பக்தி யோகம், நம்ம செய்த அனைத்து அந்த ஒரு ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை அனைத்துமே அழிந்து போய் முக்தி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதாம் இறுதி வரையில். அதனால் எல்லா நேரங்களிலும் சதாசர்வ காலங்களிலும் அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், அதுவே முக்திக்கான வழி என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 3வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.